நிறம் மாறும் உலகில் திரைப்படத்தை எங்கேயும் எப்போதும் கண்டு மகிழ சன் நெக்ஸ்ட் ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். டேய் சக்தி, இன்னும் என்னடா யோசிச்சுட்டே இருக்க? அதான் பாத்துக்கலான்னு சொல்லிட்டோம்ல. யோசிக்காம திருப்தியா சரின்னு சொல்லு. சும்மா இருந்த நீ வேற எப்படி ஒத்துக்க முடியும்? என்கிட்ட காசே கிடையாது, எங்கிட்ட போய் சீர் செய்யுது. என்னம்மா இவன்? அதுவும் நான் இதை பத்தி இன்னும் ஜனனிக்கிட்ட பேசவே இல்லை. அவகிட்ட பேசி அவ குடும்பத்துல பேசி இதெல்லாம் ஒத்து வராதுண்ணே. சக்தி, அப்படியெல்லாம் சொல்லாதடா. எல்லாரும் சீர் கொண்டு வந்து வைக்கிறப்ப நீ மட்டும் வெறும் கையோட நின்னா எனக்கு சங்கடமா இருக்கும்ல. டேய் சரின்னு சொல்றா. சனனி சொல்லுமா, நீ சொன்னாதான் கேட்பான், சொல்லு. ஏம்மா, நாங்க என்ன உங்க அப்பா அம்மாவையா காசு கொண்டு வந்து சீர் செய்ய சொல்றோம்? இவங்க 2 பேரும் பணம் தரேன்னு சொல்றாங்க. அதை வாங்கி அவங்க கிட்ட கொடுத்து சீர் செய்ய சொல்லுங்க. அம்மா, என்ன வற்புறுத்தாதம்மா. இப்ப என்ன உனக்கு சீர் செய்யணும் அவ்வளவுதானே? நானே செலவு பண்ணி என்னால முடிஞ்சதை செய்யறேன். எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, நான் பார்த்து பண்றேன். சக்தி, என்னடா நீ? எப்பா, இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு. அவன் யோசிச்சு என்ன பண்ணணுமோ பண்ணட்டும். நீங்க போய் அண்ணனுக்கும் ஈஸ்வரிக்கும் வேட்டி சேலை அதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுங்க. இன்னைக்கே வா. இல்ல சக்தி ஏதோ கோச்சிக்கிட்டு போறாப்ல. இல்ல சக்தி இந்த முடிவுலாம் வேணான்னாலும் இல்ல, அது எப்படி சொல்றது? இப்ப எல்லாரும் ஒன்னா போகணும்ல, ஒன்னா போக வேணாமா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லையா? இல்லடி நந்தினி, இன்னைக்கு நாள் ரொம்ப விசேஷமானது. ஓ சரி சரி சரி. இன்னைக்கு வேலை ஆரம்பிச்சுட்டா என் மனசுக்கும் திருப்தியா இருக்கும். சாமி கும்பிட்டு போய் வாங்கிட்டு வந்துருங்க. சரிம்மா, எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுறோம். டேய் கதிரு, என்ன சொல்ற? போய் வாங்கி வந்துடலாம். நந்தினி, ஒன்று செய்யுங்க, நீங்கள் போய் சேலையெல்லாம் பார்த்து வாங்கிருங்க. நாங்கள் போய் அண்ணனுக்கு வேட்டி நகையெல்லாம் பார்த்து வாங்கி வந்துடுறோம். என்னம்மா, சரிதானே? சரி, அப்ப போயிட்டு வந்துடலாமா? போயிட்டு வந்துடுறோம். நாங்க போயிட்டு வந்துடுறோம். நீ அண்ணன் கிட்ட சொல்லிடு, சரியா? போயிட்டு வந்துருங்க. வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் துணி வாங்கிட்டு வந்துருங்க. பார்த்து வாங்குங்கப்பா. அத்தை, நாங்க தான் துணி வாங்க போறோம். எங்க அம்மாக்கு பட்டு புடவை அப்படிலாம் சொன்னாரே, ஆமா தானங்க? ஆமாடி, உங்க அம்மாவுக்கு உங்க அப்பாவுக்கு அண்ணியோட அம்மாவுக்கு. ஏமாமா, நிஜமாவே உங்ககிட்ட சொல்லலையா? என்ன மாமா, உங்க மாமியாக்கு பட்டு புடவை எடுக்கலனா எப்படி? எல்லாருக்கும் தான் மொத்தமா வாங்கிக்கங்க. வாங்கிக்க. உங்க அம்மா நல்ல புடவை வாங்க. ஏய், அவ சொல்றதும் சரிதான்டா. சீர் செய்றாங்கல்ல, அவங்களுக்கும் துணி வெச்சு கொடுக்கணும். சொல்லிருக்கு. சரி அத்தை, வாங்கிடுவோம். எல்லாருக்கும் தான் மொத்தமா வாங்கிக்கங்க. ஏய், நல்லதா பார்த்து வாங்குங்கப்பா. சரிம்மா. ஏய், நீங்களும் சட்டுப்புட்டுன்னு போய் நேரத்தோட போய் சேலை எல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க. அப்படியே ஈஸ்வரிக்கு தங்க செயின், கம்மல், வளையல் எல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க. சரி, நீ போய் ரெஸ்ட் எடுறி. ஃபன் பண்றாங்க. தாரு, உன்னால முடியும்னா நீயும் வாயேன், நம்ம எல்லாரும் போவோம். இல்லக்கா, நீங்க போயிட்டு வாங்க. சக்தி வந்ததும் நான் அவனோட பேசிட்டு அப்புறம் வரேன். தாரு, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். இப்போ போலாம் வா. நான் ரீசனா தான் சொல்றேன். எனக்கும் அக்காவுக்கும் ஒரு டேஸ்ட், உனக்கும் அக்காவுக்கும் ஒரு டேஸ்ட். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீ தான் எடுப்ப. வேண்டா விருப்பா பண்ணாலும் எடுக்க போறது அவங்களுக்கு. கொஞ்சம் நல்லதா எடுத்து கொடுக்கலாமே. உனக்கு கல்யாண சேலை வாங்க போனோம், ஞாபகம் இருக்கா? காஞ்சிபுரத்துக்கு போவோமா? ரோடா இங்கே ரொம்ப யோசிக்காத, வா, சும்மா ஜாலியா போயிட்டு வருவோம். எங்களுக்கும் ஒரு ஜாலியா இருக்கும். வா, அப்படி சும்மா சேர்ந்து போயிட்டு வருவோம். ஹாய் சக்தி. என்ன சக்தி, திடீர்னு பார்க்கணும்னு சொன்ன? என்ன விஷயம்? சக்தி, என்ன யோசிக்கிற?
எதுவா இருந்தாலும் சொல்லு என்கிட்ட. சக்தி, உனக்கு நான் ஒரு நல்ல ஃப்ரெண்டுன்னு நீ நம்பினா மட்டும் என்கிட்ட சொல்லு. நீ கூப்பிட்டேன்னு நான் வந்துட்டேன். அப்ப சொல்றதுக்கு எதுக்கு தயக்கம்? சொல்லு சக்தி. அப்படி இல்லை, நான் ஏதோ உன் ஹெல்ப்பு தேவைப்படும் போது மட்டும் உன்னை பயன்படுத்திக்கிற மாதிரி தோணுது. அதே நேரத்தில் எனக்கு வேறு வழியும் இல்லை. உண்மையை சொல்லணும்னா எப்படி யோசிச்சாலும் என் கண்ணு முன்னாடி நீ தான் நிற்கிற. தேங்க்யூ. நீ யோசிக்கும் போது நான் உன் கண்ணு முன்னாடி நிக்கிறேனா, நீ என்னோட நட்பை மதிக்கிறேன்னு அர்த்தம். அதே மாதிரி என் மேலேயும் ஒரு நம்பிக்கை வச்சிருக்கேன்னு அர்த்தம். அந்த நம்பிக்கையை நான் காப்பாத்தணும்ல, அதுக்காவது சொல்லு சக்தி. ஒன்றும் இல்லை, வீட்டில் ஒரு சின்ன விஷயமா பேசிக்கிட்டு இருந்தோம். இவ்வளவுதானே சக்தி? இதுக்கு எதுக்கு இவ்வளவு யோசிக்கிற? உனக்கு எவ்வளவு வேணுமோ சொல்லு, நான் தரேன். இல்லை குந்தவை, நீ எனக்கு தருவேன்னு தெரியும். ஆனால் நான் உன்கிட்ட இருந்து காசு வாங்க விரும்பலை. எனக்கு புரியல. அப்ப என்ன வேற என்ன பண்ண சொல்ற? இல்லை, உனக்கு தெரிஞ்ச இடத்துல ஏதாவது ஃபைனான்ஸ் மாதிரி எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணி கொடுத்தா வட்டியோட எவ்வளோ சீக்கிரம் திருப்பி கட்ட முடியுமோ நான் கட்டிடுறேன். இல்ல, என்னை விட உனக்கு இந்த ஊர் நல்லா தெரியும். என்னதான் மதுரை எனக்கு சொந்த ஊரா இருந்தாலும் நான் சிங்கப்பூர்ல தானே பிறந்து வளர்ந்தேன். இப்போ 1 இயரா தான் மதுரையில டிராவல் பண்ணி பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படி பார்க்கும்போது என்னை விட உனக்கு தான் இந்த ஊரை பத்தி நல்லா தெரியும். கரெக்டு தான். பிறந்ததுல இருந்து நீ இங்கதான் இருக்க, இங்கதான் வளர்ந்துருக்க. அதனால என்னை பொறுத்த வரைக்கும் உனக்கு நான் பணம் கொடுக்கறதே ஈஸியா தான் இருக்கும். மத்தவங்க கிட்ட இருந்து வாங்கி கொடுக்கறத விட நல்லது தானே. இன்ட்ரெஸ்டும் இல்லாம நீ அதை வாங்கிக்கலாம்ல. இல்லை குந்தவை, அதுதான் எனக்கு கொஞ்சம் சங்கடமாகவே இருக்கு. இதுதான் உனக்கு பிரச்சனை சக்தி. உனக்கு தேவைன்னு சொல்லுவ, அதை கொடுக்க வரும்போது அதுல நீ ஏதாவது ஒன்னு யோசிச்சு குழப்பி விடுற. சரி, நான் உன்னை சொல்லவா? நீ என்கிட்ட இருந்து வாங்க வேண்டாம், நம்ம கம்பெனில இருந்து நீ லோனா வாங்கிக்கலாம்ல. கம்பெனி லோனா? என்ன சொல்ற? அதான்ப்பா, மன்றம் டெக்கார்ஸ்ல இருந்து ஒரு கடன் உதவியா உனக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுக்கறேன்னு சொல்லும்போது அதை நீ வாங்கிக்கலாம்ல. இல்லை, எனக்கு அவ்வளோ பணம்லாம் தேவையில்லை. சக்தி, நீ நினைக்கலாம் இன்னைக்கு உங்க அண்ணனுக்கு ட்ரெஸ், உங்க அண்ணிக்கு ட்ரெஸ், அவங்க பசங்களுக்கு ட்ரெஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நகையெல்லாம் வாங்கி கொடுக்கணும். இப்படி நிறைய விஷயத்துக்கு பணம் தேவைப்படும்ல. நீ வச்சுக்கோ, ஒரு 5 lakhs வாங்கிக்கோ. அதுக்கப்புறம் உனக்கு எப்ப பணம் கிடைக்குதோ அப்போ கொஞ்சம் கொஞ்சமா கட்டிக்கோ. இல்லனா சம்பளத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா கட்டிக்கோ. இப்படி நீ எந்த ஆப்ஷன் வேணாலும் சூஸ் பண்ணிக்கோ. உனக்கு இதுல எந்த பிரச்சனையும் இருக்கிறதுக்கு வாய்ப்பும் இல்ல. என்கிட்டயும் நீ பணம் வாங்கின மாதிரி இருக்காது, மறுபடி கம்பெனில வாங்கின மாதிரியும் இருக்கும்.